வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/1/2026 மார்கழி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இரவு 7:50 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எக்டிக்காக பெரும் ஒன்று மாற்றி ஒன்று காணப்படுவதனால் பொறுமையாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் பெரும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மன விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள் குடும்பத்திற்கும் மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்களை தேவையில்லாமல் உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட படிப்படியாக முடியக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் கோபதாபமும், பிள்ளைகளுடன் மனஸ்தாபமோ, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு வருத்தமோ மட்டும் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளியூர், உள்ளூர், தொலைதூர பயணங்கள் அனுகூலமான சூழ்நிலை. ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. உறவினர்கள், நண்பர்கள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் அனுகூலமான அமைப்பையும் பொறுமையாக பேசிக்கொள்வது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வெளிவட்டாரத்தில் காணப்பட்டிருந்த இழுபறியான பிரச்சனை ஒன்று சுமூகமாக முடிவுக்கு வருவது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும், பயணங்களுக்கு தயாராக இருப்பதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் ஆனந்தம், பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்கார். உறவு முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலனை அதிகமாக பெறுவதும், புதிய முயற்சிகளுக்கு அனுகூலங்கள் காணப்படுவதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதும், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று அனுகூலமான அமைப்பு ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீதமான நன்மைகள் ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம், நன்மை ஏற்படுவதுடன் சுபகாரிய ஒரு நல்ல விஷயம் ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். விளைவிருந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், யோக பலத்தை அதிகமாக
பெற்றுத்தரக்கூடிய விருச்சகத்திற்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சியில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மனம் விட்டு செல்லக்கூடிய அமைப்பு. சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் ஏற்படுவது, ஒரு நல்ல செய்தி தொலைதூரத்திலிருந்து வருவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மன வருத்தங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், அசையமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய நம்பிக்கையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக தொலைதூர பயணங்கள், வரவேற்கத்தக்க பயணங்கள், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் நம்பிக்கையும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரவு 7:49 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களிலும் பயணங்களிலும் அதீத கவனம். புதிய அறிமுகத்தில் பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவுகளில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமும், உங்களை பற்றியெல்லாம் எந்த விஷயத்தையும் ஓப்பன் செய்யாமல் இருப்பது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.